தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டிய அவசியமில்லை. எந்த இடத்தில் நம்மை வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும். உறவுகள் முக்கியம்தான், ஆனால் அதைவிட தன்மானம் மிக முக்கியம். ஒவ்வொருவருக்கும் என தனியான பார்வை உண்டு. ஆதலால் பிறரிடம் உங்கள் பிம்பத்தை அழகாக்கி காட்ட சிரமப்படாதீர்கள். யாரும் உங்கள் கண்ணீரை பார்ப்பதில்லை, யாரும் உங்கள் கவலைகளை பார்ப்பதில்லை, யாரும் உங்கள் வலிகளை பார்ப்பதில்லை. ஆனால் எல்லோரும் உங்கள் தவறை மட்டும் பார்ப்பார்கள். ஒருவரை பற்றி குறை கூறும் முன் அவர் சூழ்நிலையை நீங்கள் உணருங்கள். அவர் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று யோசியுங்கள். அதன்பின் குறை கூற முடிந்தால் கூறுங்கள். அவமானங்களும் அவ்வப்போது தேவைதான். இல்லை என்றால் மானம் என்ற ஒன்றை மனிதன் மறந்தாலும் மறந்து விடுவான். அடுத்தவர் சொல்வது பொய் என தெரிந்தும் அப்படியா என்று எதுவுமே தெரியாதது போல் கேட்பதற்கு பெயர்தான் பக்குவம். நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம் முடிவு செய்கிறது. உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம் முடிவு செய்கிறது. உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை உன் நடத்தை முடிவு செய்கிறது. நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை விட என்ன இல்லை என்று ஆராய்ந்து கேலி பேசுவதில்தான் இந்த உலகம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்கிறது. பாம்பானது எத்தனை முறை தோலை உரித்தாலும் அது எப்போதும் பாம்புதான். இதை உங்களுக்கு துரோகம் இழைத்த மனிதர்களை மீண்டும் நம்பும் முன் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன்? யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் உனக்கு வந்துவிடப் போவதில்லை. ஆடம்பரம் என்பது உயரே பறக்கும் பட்டம் போன்றது. எப்போது வேண்டுமானாலும் ஆரம்பித்த இடத்திற்கே திரும்பி வரலாம். உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணத்தின்படியே அமையும். எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள். நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வலி கொடியதுதான். ஆனால் அதை நீ பக்குவமடைய பயன்படுத்திக் கொள். கடினமானதுதான், ஆனால் அதுவே நிரந்தரம். சில நேரங்களில் சரியான இலக்கை தீர்மானித்து தவறான இலக்கை சென்றடைகிறோம். ஒவ்வொரு செயலையும் கவனித்து சிந்தித்து செயல்படுங்கள். மன அமைதியை பெற விரும்பினால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். உன் மனசாட்சிக்கு சரி என்று தோன்றுவதை தயக்கமின்றி துணிவுடன் செய். வேறு எவரையும் கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை. எதை நீ அதிகம் விரும்புகிறாயோ அதை நீ விரைவில் வெறுப்பாய். கர்மா என்பது நிச்சயமான ஒன்று. நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும். எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்று நினைக்கும் போது ஒன்றை மறக்காதீர்கள். எதிர்காலம் என்ற ஒன்று உள்ளது. ஆனது ஆகட்டும், அடுத்த செயலை தொடங்கு. தொடங்கும் முன் செய்த தவறை உணர்ந்து மீண்டும் தவறிழைக்காமல் பார்த்துக்கொள். தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான், உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான், இந்த இரண்டையும் அறிந்தவன் துன்பப்பட மாட்டான். ஒருவருடைய பலவீனம் அன்பு என்றால் அதனுடன் விளையாடாதே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை. நீ அறியாமல் செய்யும் தவறுகளுக்கு நீ பொறுப்பில்லாமல் இருக்கலாம். ஆனால் என்று நீ செய்வது தவறு என தெரிந்து மீண்டும் மீண்டும் செய்கிறாயோ அந்த நிமிடமே உன் தவறுகள் அனைத்திற்கும் நீ மட்டுமே பொறுப்பு. உன்னை யார் விமர்சித்தாலும் கவலைப்படாதே. ஏனென்றால் அவர்களை நீ பொறாமைப்பட வைத்திருக்கிறாய் என்று அர்த்தம். எதுவாக இருந்தாலும் மிகுந்த கவனத்துடன் தேவைக்கேற்ப தேர்வு செய்யுங்கள். ஏனென்றால் இன்று தேவை என்பது நாளை தேவையற்றதாக மாறிவிடுகிறது. நமக்கு தேவைப்படுவது உரிய நேரத்தில் கிடைக்காவிட்டால் வேண்டியவர்களை கூட வேண்டாதவர்களாய் கருதிவிடுகிறது நம் மனம். குறை சொல்ல 1000 காரணங்கள் இருக்கலாம், ஆனால் மறக்கவும் மன்னிக்கவும் ஒரே காரணம்தான் உண்டு, அதுதான் அன்பு. மன நிம்மதி வேண்டுமென்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இருங்கள். அதிக விலை கொடுத்தாக வேண்டும் சில அனுபவங்களை பெறுவதற்கு. எது உன்னிடம் நிலைக்கும் என நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும். எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை.
நாம் விதைகளை விதைக்கும் முன் அதிலிருந்து கிடைக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்வது எவ்வளவு அவசியமானதோ, அதே போன்று நாம் ஒருவருக்கு வாக்கு கொடுக்கும் போதும் கவனமாக இருக்க வேண்டும். உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக்கொள். அதைவிட இரட்டிப்பாக காலம் அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கும். குறை கூறுபவர்களிடம் நீங்கள் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணடிக்காதீர்கள். அதற்காக நீங்கள் படைக்கப்படவில்லை. எவர் மனதில் மரணத்தைக் கண்டு பயமில்லையோ அவர்களிடம் வீரமும் திறமையும் இயற்கையாகவே இருக்கும். சிலருக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பது தெரியக்கூடாது. சிலருக்கு நாம் மகிழ்ச்சியாக இல்லை என்பது தெரியக்கூடாது. சிலருக்கு நாம் இருக்கிறோம் என்பதே தெரியக்கூடாது. இந்த உலகில் எதையோ தேடி மனிதன் அலைந்தாலும் இறுதியில் அவனுக்கு தேவைப்படுவது அமைதி மட்டுமே. இவர்கள் ஏன் இப்படி என்று வருந்துவதை விட இவர்கள் இப்படித்தான் என்று விலகிவிடுவதே புத்திசாலித்தனம். வாழ்வதின் மிகப்பெரிய வலிமை ஒருபோதும் வீழாமல் இருப்பதில் அல்ல, ஒவ்வொரு முறை விழும்போதும் எழுவதில்தான் இருக்கிறது. இல்லாதவன் தானே என்ன செய்வான் என்று நினைக்காதீர்கள். இல்லாதவனுக்கு இழப்பதற்கு ஏதும் இல்லை, எதுவும் செய்வான். நீ அடுத்தவனை அழிக்க நினைத்தால் உன்னை அழிக்க ஒருவன் வந்து கொண்டிருப்பான். அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. அதற்கு சில தோல்விகளும் துரோகிகளும் தேவை. எத்தனை பேர் நம்முடன் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, நம்மை சுற்றி ஒருவராவது உண்மையாக இருக்கிறாரா என்பதுதான் முக்கியம். பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது. முடிவெடுத்தவரிடம் விவாதிக்க கூடாது. புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது. அறிவுரைகளை அளவாக கொடுங்கள். அவரவர் சூழ்நிலைகளும் வேறு, அவரவர் பாதைகளும் வேறு. தந்திரமாக இருக்க கற்றுக்கொள். யாருக்கும் குழிபறிக்க அல்ல, யார் குழியிலும் விழாமல் இருக்க. இன்று இருக்கும் நிலையை பார்த்து நாளையை தீர்மானிக்காதே. ஏனென்றால் உன்னை படைத்த கடவுளுக்கு உன் நிலையை மாற்ற ஒரு நொடி போதும். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணை நீ மட்டுமே. இனி வாழவே முடியாது என்ற நிலைக்கு சென்ற ஒருவன் இதுவரை யாருமே வாழாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவான். பொய்யை கிளறாமல் விட்டுவிடு. அது தானே மெல்ல மெல்ல வலுவிழந்து அழிந்துவிடும். பேச்சும் செயலும் ஒரே விதமாக இருக்கும் நல்லவர்களிடம் மட்டும் நட்பு வையுங்கள். எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். இறுதியில் நம்மை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள். மதிக்காத இடத்தில் மண்ணை கூட மிதிக்காதே. பொருந்தாத இடத்தில் பொருத்திக் கொள்ள நினைக்காதே. விரும்பாத இடத்தில் விருந்தினராக கூட செல்லாதே. இல்லை என வாடவும் கூடாது, இருக்கின்றது என ஆடவும் கூடாது. அத்தனையும் மாற ஒரு நாள் போதும். அடுத்தவர் சொல்வதை நம்பி ஒருவர் இப்படித்தான் என எப்போதும் முடிவு செய்யாதீர்கள். அப்படி செய்வதாக இருந்தால் நமக்கெதற்கு மூளை? நீங்கள் யார் என்பதை அறிய விரும்புகிறீர்களா? கேள்வி கேட்காதீர்கள், செயலில் இறங்குங்கள். செய்யும் செயலே நீங்கள் யார் என்பதை கூறிவிடும். வாழ்க்கையில் யாரையும் குறைவாக எடை போடாதீர்கள். உலகத்தையே மூழ்கடிக்கும் கடல் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடிவதில்லை. உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதற்கு நன்றியுடன் இரு. ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழிக்கிறார்கள். உங்களை ஏமாற்றியவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள். இன்று எனக்கு, நாளை உனக்கு. எதையும் பொறுத்து போகும்போது நல்லவர்களாக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்களாக ஆகிவிடுகிறோம். பல பேர் தங்களுடைய அறிவாளித்தனத்தை அடுத்தவரிடம் குற்றம் காண்பதில் மட்டும்தான் காண்பிக்கிறார்கள். 3 பேரை மறக்காதே. கஷ்டத்தில் உதவியவர், கஷ்டத்தில் உதவாதவர், கஷ்டத்தை உண்டாக்கியவர். நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதில்லை. அதுபோல் தரங்கெட்ட ஒருவனது கண்ணுக்கு யாரும் நல்லவராக தெரிவதில்லை. எதிலும் அளவோடு இருந்தால் அசிங்கப்பட வேண்டி இருக்காது. காலம் காரணமின்றி யாரையும் யாரோடும் சேர்ப்பதில்லை. வாழ்க்கை குறுகியது, வாழுங்கள்.
கோபம் தேவையற்றது, தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிமையானது, அதை ரசியுங்கள். நன்றி.